கடன்ல இருந்து வெளிவந்துடணும் அல்லது கடனுக்கான தீர்வை ஏற்படுத்திடணும். கடன் என்பது மனிதனுடைய இலகுவுக்காக இஸ்லாம் கொடுக்கல் வாங்கல்ல அனுமதித்திருக்கின்ற ஒரு முறை. ஆனால் எந்த அளவுக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதோ அதைவிட அதிகமாக இஸ்லாம் அதை எச்சரிக்கவும் செய்கிறது. கடன் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு கணக்கெடுக்கப்படாத சர்வ சாதாரணமான ஒரு விடயமாக கடன் மாறிவிட்டது. எந்த அளவுக்கு அவசரமாக கடன்ல இருந்து நாங்கள் வெளிவந்து கொள்ள முடியுமோ நாங்கள் அவசரமா வெளிவந்துடணும். சிலர்கிட்ட ஒரு கடன் வாங்கியிருப்பார், கொடுக்கறதுக்கான வசதி இருக்கும், இப்ப இருக்கும், கேட்கல தானே, தந்தவர் கேட்கலையே, அவர் யோசிச்சுட்டு இருப்பார் எப்படிடா இவரோடு உள்ள மஹப்பத்தில் எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இவர் முடிவெடுப்பார் அவர் கேட்கல தானே, கொஞ்சம் காலம் முட்டு கொடுத்து கொள்ளலாம், அதுக்குள்ளுக்கு மௌத்து வந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எனக்கு கொடுக்க முடியுமா, கொடுத்து வெளியில வந்துடணும். மத்தலுல் கனியு துல்முன், கடனை கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்காமல் இழுத்தடிப்பது இருக்கிறதே மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கடன்ல இருந்து அவசரமா வெளியில வந்துடணும். தேவைக்கு மட்டும் கடன் வாங்கணும். அதை அவசரமா எந்த அளவுக்கு கொடுத்து முடிச்சிட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வெளியில வந்துடணும். அடுத்த பகுதி என்ன தெரியுமா, கடனை கொடுப்பதற்கான வழியை மௌத்துக்கு முன்னால் நாம் செய்துவிட வேண்டும். சிலருடைய பிஸ்னஸ் உடைய அமைப்பே கடன் தான், ரொட்டேஷன் தான் அவங்களோட பிஸ்னஸே. இப்ப இதற்கான வழியை அவர் ஏற்படுத்தல, திடீரென்று மௌத்தா போறாங்க, வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா வரான், உங்களோட வாப்பா 10 லட்சம் என்னட்ட எடுத்தாரு, உங்களோட வாப்பா என்னட்ட 20 லட்சம் எடுத்தாரு. பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாரமாக அது போகுது. சில பிள்ளைகள் திருமணம் கூட முடிக்காம வாப்பட கடனை அடைக்கிறதுக்கு நிறைய பாடுபடுறாங்க. சிலர் வீட்டை வித்து வாகனத்தை வித்து நடுத்தருக்கு வந்து கடனை அடைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. தந்தை பிள்ளை அந்த நிலைமையில விட்டுட்டு போறாரு. கடனை வாங்குறோமா, ஒன்று வெளிவந்துடணும், அல்லது கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்து விட வேண்டும். கொடுப்பதற்கான ஏற்பாட்டில் மிக பிரதானமானது என்ன தெரியுமா, கடனை எழுதுவது. இது அல்லாஹுவின் கட்டளை, இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்ற கட்டளைகள்ல இதுவும் உண்டு. அன்புள்ள சகோதரர்களே, கடனை எழுதுறதே இல்லை. கொடுத்த அமௌண்ட்டை பார்த்தா 10 லட்சம் 20 லட்சம் கோடிக்கணக்கு. எவிடன்ஸ் எங்க வாப்பான்னு கேட்டா எவிடன்ஸ் இல்லை. வாங்கினவருக்கும் எவிடன்ஸ் இல்லை, கொடுத்தவருக்கும் எவிடன்ஸ் இல்லை. திடீரென்று ஒரு ஆள் மௌத்தா போனா அவர் வந்து சொல்றாரு, உங்களோட வாப்பா 10 லட்சம் என்கிட்ட வாங்கினாரு. புள்ள கேட்கிறான், எங்க ஆதாரம்? கேட்கலுமா இல்லவா? நீதமாக இருந்தால், இவருக்கு தெரிந்திருந்தால் கொடுக்க வேண்டும். இவர் வாதிட்டால் நீங்க கொடுத்ததுக்கும் எவிடன்ஸ் இல்லை, ஏண்ட வாப்பா தந்தத்துக்கும் வாங்கினத்துக்குமே எவிடன்ஸ் இல்லை, எப்படி நான் நம்புறது? அல்லது சமூகமே நல்ல வசதிக்கார ஆள் தானே, அவர் நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிக்கிறார் தானே, நாங்களும் போய் ஒரு அமௌண்ட்டை சொல்லி கேட்போமே. கேட்கலுமா இல்லவா? கடனை எழுத வேண்டும் சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய ஆர்டர். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா, உங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட தவணையை வைத்து நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் ஃபக்துபூ, அல்லாஹ் பன்மையில பயன்படுத்துறான், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். வாங்குறவரும் கொடுக்கிறவரும் சேர்ந்து எழுதணும். எழுதுகின்ற பொழுது கையாள வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா, வல்யக்துபு காத்திபும் பில் அதில், எழுதக்கூடியவர் நீதமாக இருக்க வேண்டும், அல்லது நீதமான ஒருவரை வைத்து எழுதப்பட வேண்டும். இஸ்லாம் எந்த எக்ரிமெண்ட்டை சொன்னாலும் 2 சாட்சி அங்கே வைக்க சொல்லும். 2 சாட்சிகள் வைத்து கடன் எழுதப்பட வேண்டும். ஒரு ஆள்கிட்ட நாங்கள் கடன் கொடுக்குற பொழுது எழுதி கொள்வோமே, அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்பார், என்னைய நம்பிக்கை இல்லையா? உங்களோட எவ்வளோ காலம் பழகிறேன், உங்களை நம்பிக்கை இல்லாம இல்லை, 100க்கு 100% உங்கள் மீது எனக்கு நம்பிக்கையும் நல்லெண்ணமும் இருக்கிறது. இது நம்பிக்கை சார்ந்தது அல்ல, அல்லாஹ்வின் கட்டளை சார்ந்தது. உங்களோட மேல நம்பிக்கை இல்லாம நான் எழுதல, அல்லாஹ் சொன்னதுக்காக நான் எழுதுறேன். உங்களை நம்பித்தான் இருக்கிறேன், நீங்க தருவீங்கன்றது எனக்கு தெரியும். அல்லாஹ் எழுத சொல்லி இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் புறக்கணிக்க மாட்டேன். எழுதுவோம் என்று சாட்சியாளர்களை வைத்து எழுத வேண்டும். இன்றைக்கு சாட்சியாளர்கள் படித்த நாட்டினுடைய துறை சார்ந்த லோயஸ்மார்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வைத்து பெரிய அமௌண்ட்டுகள் எழுதப்படணும் சகோதரர்களே. இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, எழுதுறதில்லை, கொடுக்குறவரும் எழுதுறதில்லை, வாங்குறவரும் எழுதுறதில்லை. திடீரென்று பொல்லு, திடீரென்று வாங்கினவர் ஊரை விட்டு ஓடிட்டாரு, இப்ப பள்ளியை தேடி வராங்க, இப்ப ஊர்ல முக்கியமான இடத்தை தேடி வராங்க. இவருக்கு இவ்வளவு கொடுத்திருந்தேன், ஒரு ஆள் கொடுத்திருக்கிறான்னு பார்த்தா ஊர் முழுக்க கொடுத்திருக்குது, எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை. எப்படி நிறைவேற்றுவது?
நீங்க அரசாங்கத்துடைய கோர்ட்டுக்கு போனாலும் அவன் எவிடன்ஸ் கேட்பான், வாதிடேலுமா ஏலவா வாங்கலாண்டு. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை ஆழமானது சகோதரர்களே. சூரா பக்ராவுடைய 282வது வசனம் இன்றைக்கு கட்டாயம் போய் படிங்க. ஒரு பெரிய வசனம். கடன் சம்பந்தமா எப்படி எழுதணும், யார் எழுதணும், யாருடைய வாசகம் லெட்டர்ல போடப்படணும், யார் சைன் வைக்கணும், எப்படி எழுதப்படணும் என்றதெல்லாம் அல்லாஹ் தெளிவா பேசுறான். ஏழுமாக இருந்தா கடன் சம்பந்தமாக தனியான தலைப்பொண்டு இந்த இடத்துல பேசப்பட்டால் நல்ல. எனவே கடன்ல இருந்து வெளிவருவதற்கு முதல் அடிப்படை கடனை எழுதி கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன தெரியுமா, வீட்டுல மூத்த பிள்ளைகள் விளப்பம் உள்ளவர்கள் இருந்தா ஒரு வாப்பா தண்ட மௌத்த பத்தி அந்த பிள்ளைகளை அடிக்கடி சொல்லி தண்ட கடன்களை பத்தியான ஒரு பேச்சுவார்த்தை அங்க இருக்கணும். ஒரு மூத்த புள்ள விளப்பம் உள்ளவராக இருக்கிறார், அவரை கூப்பிட்டு, மகன் நான் இவர்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன், அதை எழுதி அவர்கிட்ட காட்டுறது. இவ்வளவு நான் கடன், எனக்கு இந்த இடத்துல ஒரு சொத்து இருக்குது, நான் திடீர்னு மௌத்தா போனா இந்த சொத்தை வித்து இவருடைய கடனை கொடுத்துருங்க. எனக்கு ஒரு வாகனம் இருக்குது, நான் திடீர்னு மௌத்தா போனால் அந்த வாகனத்தை வித்து இவருடைய கடனை கடன் கொடுத்ததுக்கு பின்னால்தான் சொத்தே பிரிக்கப்படணும். அன்புள்ள சகோதரர்களே, அதை விட கடுமையான எச்சரிக்கை என்ன தெரியுமா, யுஃபரு லிஷஹீதி குல்ல தம்பின் இல்ல தைன். இஸ்லாத்துக்காக தனது உயிரை தியாகம் செய்த மனிதனுக்கு கூட கடன் இருந்தால் அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் கடன் விஷயத்துல மோசடி செய்யறது எவ்வளவு பெரிய துரோகமாக அல்லாஹ் பார்த்திருந்தால் ஷஹீதுக்கு கூட அல்லாஹ் மன்னிக்காத அளவுக்கு கொண்டு போறான் பாருங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கடன்ல இருந்து வெளிவர வேண்டும். வெளிவருவதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கடன் கொடுக்கின்றவர்கள் கொடுக்கிறவரை கொஞ்சம் அவதானிச்சு கொடுங்க. அவருடைய நிலைமையை பாருங்க. வெறுமனே அவர் எந்த நம்பிக்கையில கொடுத்தீங்க, அவர் மிம்பர்ல பயான் பண்றாரு, அவர் மார்க்கத்தை சொல்றாரு, அவர் சமூக அந்தஸ்துல உள்ளவர், ஊருடைய தலைவர், இதெல்லாம் நம்பிக்கைக்கு, இதெல்லாம் கடன் கொடுப்பதற்கான நம்பிக்கை அல்ல. அவருடைய கொடுக்கல் வாங்கல் அவள் எப்படிப்பட்டாள். எனவே அல்லாஹ் சொல்லுகின்ற அமைப்பில் அந்த கடன் அமைய வேண்டும். இதே மது மரணத்துக்கு முன்னால் நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு